அவரகம் சட்டப்பேரவையில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார். முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக காட்டுமன்னார் கோயிலிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தங்களுக்கு தொகுதி முழுவதும் பயணித்து மக்களின் குறைகளை கேட்கவும் மக்களின் கோரிக்கைகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவும் வாகன வசதி இல்லாதது சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்களான தங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது என்று நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது பேரவையில் கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த கோரிக்கை தொடர்பாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் உடனடியாக அதை பேரவையிலேயே முதலமைச்சரின் கவனத்திற்கு அந்த கோரிக்கையை அதை மனுவாக சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணியின் மனுவை அவரிடம் அளித்தார். இதை தொடர்ந்து இன்று முதலமைச்சர் விஜய் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுப்பவர்களுக்கு வாகனம் இலவசமாகவே அரசு தரப்பில் வழங்கலாமா என்பது குறித்து அவர்கள் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை எம்எல்ஏக்களுக்கு அடிப்படை ஊதியம் 30,000 ரூபாய், அவர்களுக்கு பல்வேறு படிகள் மற்றும் மருத்துவ படி, பயணப்படி உள்ளிட்டவை சேர்த்து 1,80,000 வரை அவர்களுக்கு அந்த வருமானம் வருகிறது. இருந்த போதிலும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் அரசு ரீதியான கூட்டங்களை நடத்துவதற்கு இந்த தொகை போதுமானதாக இல்லை என்றும் தங்களுக்கு ஒரு உதவியாளரை அரசே நியமிக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட முறையில் ஒரு உதவியாளரை வைத்து அவருக்கு ஊதியம் வழங்குவது ஒரு நேர்மையாக பணிபுரியும் எம்எல்ஏக்களுக்கு சாத்தியமில்லை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி சுட்டிக்காட்டினார். இதையடுத்து முதலமைச்சர் விஜய் முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் வாகனமும் ஒரு தனி உதவியாளரையும் அரசு தரப்பிலேயே நியமிப்பதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த அறிவிப்பு இன்று சுதந்திர தின உரையிலேயே இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள் வெளியாகி உரை மற்றும் நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முதலமைச்சரின் பால் இன்று இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் மற்றும் வாகன வசதி, உதவியாளர் வசதி குறித்த அறிவிப்பு சில நிமிடங்களில் அல்லது இன்றோ நாளையோ வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம்.